வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மணியரசன் ஒன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கணும்னா நம்ம இந்த கட்டானாவை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம தேவையான ஃபஸ்ட்டு பிளேடு எடுத்துப்போம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். அந்த வெப்சைட்டை நான் வந்து இப்போதைக்கு மேலே போட்டு விட்றேன் பாருங்கள். இதில் வந்து எல்லா வகையான கட்டானாஸும் இருக்குது. ஆனால் வந்து எதுவுமே வந்து இது கிடையாது, இப்படி உண்மையானது கிடையாது. அது வந்து எல்லாமே உடன் கட்டானாஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் எல்லாமே. சரிங்களா? இதில் தான் ஆர்டர் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. என்னன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கம்பேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன் 2 சேனல்லையும். போட்டு 2 வாரம் ஆச்சு. சரி, அதை விடுங்க. 2 வருஷமாக 2 வருஷம் வீடியோ போடலையே. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து 12th எக்ஸாம் வந்து நீட்டு போயிட்டு காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இடையில எங்கேயும் லீவும் விடலை, எந்த டைமிங்கும் கிடைக்கல. சரி, அதனால தான் கொஞ்ச நாள் சேனல் போட்டு வச்சுட்டேன். அப்போ எதுக்குடா அந்த கம்பேக் போஸ்ட்டு போட்டின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியலை. சரி, போட்டதான் போட்டோமே. நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக வச்சுப்போம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக வச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டு நம்ம வந்து நிறையா யூடியூப் சேனல் போக ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இது வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை ரென்கோக்குவோடது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணுவோம். நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஆக்கா, இங்கே பாருங்கள். ஏங்க, உண்மையாக வந்து சூப்பராக இருக்குதுங்க. நிஜமாலும் வேறு மாதிரி இருக்குங்க. உண்மையில் நான் இப்போ தாங்க பிரிக்கிறேன். இதாங்க ஃபஸ்ட் டைம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வாங்கின ஃபஸ்ட்டு கட்டானா இது தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அதெல்லாம் பிரித்து பார்ப்போம். கலரு ஏங்க ஒன்றுமே சொல்ல முடியலைங்க. ஏன்னா நம்ம தலைமை ரென்கோக்கோடதுங்கிறபோது அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் இது வந்து இப்போதைக்கு இது வந்து உடன் கட்டானா தான். ஓகேங்களா? ஒரிஜினல் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலு, நம்ம கையில் பிடிப்போம்ல ஹேண்டிலு, இது வந்து இந்த கட்டானாவோட கவரு. ஓகேங்களா? நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை ஒதுக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எல்லாத்தோட கவரையும் நம்ம வந்து எடுப்போம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இதை பார்த்து அசம்பிள் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கங்க, சும்மா பல்லான்னு இருக்குங்க கவர் எடுத்தோன்னே. ஓகே, இதையும் எடுத்துருவோம். அப்படியே வெளியவா. ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதையும் பிரிச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம இது பேர் என்னான்னு கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது பேர் சரியாக தெரில. ஆனால் இது பேர் என்னமோ சொல்லுவாங்க. எல்லா கட்டானாஸ்க்கும் காமனாக இதுக்கான பேர் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடன் கட்டானா. பிரிண்டிங் வந்து வேறு லெவலு. ஓகேங்களா? நிஜமாக சூப்பராக இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சு. இதில் வந்து இந்த பிரிண்ட் ஆகிருக்குல்ல, இது வந்து என்னான்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இந்த ஹேண்டில் பார் நல்லா வந்து பாருங்கள், ஒரு மாதிரி லேஸ் மாதிரி ஷூலேஸ் கட்டுவோம்ல அந்த இது மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லிப்பை பார்த்து நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை பார்த்து நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட்டானாவையும் இந்த இதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக டிசைன் பார்த்துக்கணும். இது வந்து இங்கிட்டு பார்த்துருக்கணும். அந்த ரப்பர் போடுறது வந்து இந்த ஹேண்டில் பார் பார்த்துருக்கணும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கனாலே தெரியும், கரெக்டாக இந்த ஷேப்புக்கு உள்ள போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஓகே, இருங்க வரேன், ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு.
ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதை வந்து ரப்பரை வந்து நம்ம வந்து இதில் மாட்ட போகிறோம். கரெக்டாக இது உள்ற வச்சு இருங்க மாட்டிட்டேன். ஓகே. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ திருப்பி வச்சாச்சு உள்ற. ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஆடிக்கிட்டே இருக்கே. ஓகே, இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹேண்டில் பார், ஐயோ இது வேறு ரப்பர் வேறு கழண்டு வருதுங்க. ஓகே, இந்த ஹேண்டில் பாரை வந்து கரெக்டாக பார்த்து இந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மாட்டணும். ஏன் போக மாட்டேங்குது. ஓகே, இப்போ தாங்க கரெக்டாக இருக்குது. கரெக்டாக உள்ற வச்சு நல்லா ஒரு அழுத்தினோம்னா இது ரப்பர்லாம் கரெக்டாக வச்சுங்க. அதிலே போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதை இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்டானா வந்து முழுசாக அசம்பிள் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி உண்மையான டீமன் ஸ்லேயர் மாதிரி இருக்குதுங்க. அது என்னத்துக்கு அப்படி இருக்குங்க, ஒரு ஒரிஜினல் டீமன் ஸ்லேயர் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. இந்த கட்டானா அப்படி பிடிக்கும்போது வேறு மாதிரி இருக்குதுங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம இதுக்குள்ளே வச்சு பார்ப்போம், கவருக்குள்ளே. ஓகே, வேறு மாதிரி இருக்குதுங்க. நிஜமாக இது வந்து எத்தனை பேட்டுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக விரல வச்சு தள்ளி அடியால் பிடிச்சி அப்படி எழுகணுங்க. எங்க வேறு மாதிரி இருக்குங்க, ஃபீலிங்கே இது ஒரு தனி ரகமாக இருக்குங்க. ஓகே, இது மாதிரி இன்னும் என்னென்ன வாங்கி அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் இது வந்து என்ன நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து வால் மவுண்ட்டு செட் பண்ண போகிறோம். அது எப்படி செட் பண்ண போகிறோம்னா, இது வந்து நான் அமேசானில் பார்த்ததுக்கு 300, 400, 600 மேலே தான் இருந்துச்சு மேக்ஸிமம் ரேஞ்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளாவே செஞ்சாச்சு. ஓகேங்களா. இது வந்து இதை வந்து செஞ்சு வீடியோ போடுறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா. இப்போ இதை வால் மவுண்ட்டை நம்ம பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இருங்க போய் வால் மவுண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வால் மவுண்ட்டு செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, டபுள் டேப் போட்டு செட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் இந்த ரெண்டாவது இதுக்கும் நடுவில் வந்து ஒரு 30 to 35 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் பிளேடு வந்து மேலே பார்த்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைங்க ஹேண்டில். ஏன்னா எவனாவது ஈஸியாக எடுத்துருவாங்க. எடுக்கும்போது டக்குன்னு ரைட் ஹேண்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை, கரெக்டாக கடைசி கிளிப்பு மட்டும் எப்படியும் எடுக்காமல் கட் ஆகிடுச்சு. அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இந்த கம்பேக்கை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஓகே, பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பீஸ் அவுட்.